திருமயிலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி பங்குனி பெருவிழா. பங்குனி மாதம் வந்தாலே போதும் மயிலாப்பூர்காரங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்துடும். சுவாமி வரப்போறார்னு. அவர் வெளியே வர முதல் உற்சவம் இன்னைக்கு. பவழக்கால் விமானத்தில் சுவாமி வீதி புறப்பாடு கண்டு வருவார். ஒரு உற்சவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய முதல் நாளும் கடைசி நாளும் மத்தியில் இருக்கக்கூடிய நாளும் அந்த கோவிலுடைய ஐதீக உற்சவங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்படி பார்த்தோம்னா பங்குனி பெருவிழாவுடைய முதல் முக்கியமான உற்சவம் இன்னைக்கு கொடியேற்றம். இன்னைக்கு ரிஷப கொடியானது கோவிலோடைய கொடிமரத்துல ஏற்றப்படும். இந்த கோவில் நம்மளுடைய உடம்போட ஒரு ரெப்ரசன்டேஷன்னா நம்மளுடைய முதுகெலும்போடைய ரெப்ரசன்டேஷன் தான் கொடிமரம். நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் உண்டு. அதுல கீழே இருக்கக்கூடிய முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். இதுல குண்டலினி ரூபத்துல நம்மளுடைய ஆத்ம சக்தி ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆத்ம சக்தி எப்படி சஹஸ்ரார சக்கரத்துக்கு போகுது அப்படிங்கிறத காட்டுறதாகவும், சுவாமியோட பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போது எல்லா திசையில இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் வந்து இந்த உற்சவத்துல கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு வரவேற்பு குறியாகவும் இந்த கொடியேற்றத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த உற்சவத்துல சுவாமி பவழக்கால் விமானம் அப்படிங்கிற வாகனத்துல எழுந்தருள்வாரு. சுவாமி, அம்பாள், முருகர், சண்டிகேஸ்வரர், கணபதினு பஞ்சமூர்த்திகளும் ஒரே மாதிரி ஒரே வாகனத்துல வர்றது வெகு சில உற்சவங்கள்ல தான். அதுல இதுவும் ஒண்ணு. சுவாமிய நம்ம வழக்கமா பார்த்தோம்னா அபயஹஸ்தமும் ஆஹ்வான ஹஸ்தம், சிம்ம ஹஸ்தம்னு ஒரு ஹஸ்தத்தை வச்சிருப்பாரு. அதாவது என் கிட்ட வா அப்படின்னு அழைச்சு அருள் பண்ணுவாராம். நானும் என் அனுபவத்துல பாக்குறேன், பங்குனி உற்சவத்துக்கு ஒரு முறையும் கூட்டம் கூடிக்கிட்டு போவதே தவிர்த்து குறைஞ்ச மாதிரி இல்லை. அப்படி ஊர் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கவங்களையும் அழைச்சு 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 வாழ்விப்பார் கபாலீஸ்வரர்னு சொல்லி அவரோட திருவடிகளை போற்றுவோம். இது உங்கள் திருவிழா.